இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்க நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. குழந்தைங்களுக்காக ஜெபியுங்கள். உங்களுடைய ஜெபம் அவசியமா இருக்கிறது. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க மறக்கிறதில்லை. ஆண்டவர் நல்லவர். சரி, ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தின் முதல் புஸ்தகம் ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினார். கவனிங்க, இங்க நாம் வாசிக்கிற அருமையான இந்த வேத பகுதி ஆபிராம் என்ற கர்த்தரால் அழைக்கப்பட்ட தாசனுக்கு ஆண்டவர் சொன்ன அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நாம் கேட்க போகிற கர்த்தருடைய வார்த்தையினுடைய தலைப்பு கொடுப்பதில் வல்லவர் என்ற தலைப்பிற்கு நாம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். இங்கே நாம் வாசித்த அருமையான வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை என்ன செய்வேன், கொடுப்பேன் என்றார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஆபிரகாம் அப்படிங்கிற தாசனுக்கு எதை கொடுப்பேன்னு சொன்னாரு? எவ்வளவு பெரிய வார்த்தை இல்ல? எவ்வளவு பெரிய வார்த்தை! எத்தனை பேர் இதை ஆழமா சிந்திக்கிறீங்க? நீங்க நம்மலாம் கொடுப்பேன்னு சொன்னா என்னத்தை கொடுப்போம்? நம்ம கொடுப்போம்னு சொன்னா என்னத்தை கொடுப்போம்? நமக்கு எது முடியுமோ, நம்ம திராணிக்கு எது லகுவா இருக்கிறதோ அதைத்தான் என்ன செய்வோம், கொடுக்கவும் செய்வோம். கொடுப்போம் என்ற வாக்குறுதியும் சொல்லுங்களேன் கொடுப்போம். ஆனா தேவன் பாருங்க, இதை நீங்க எத்தனை பேரு நீங்க சிந்திச்சிருக்கீங்க? இந்த வார்த்தையை நான் சிந்திக்கும் போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. எவ்வளவு பெரிய வார்த்தை! தேசத்தை என்ன செய்வேன், கொடுப்பேங்கிற. தேசம்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். கருவந்தாங்கிறது ஒரு சின்ன கிராமம். விக்குபூதர் அப்படிங்கிறது ஒரு தாலுகா. தென்காசிங்கிறது ஒரு மாவட்டம். தமிழ்நாடுங்கிறது ஒரு மாநிலம். இந்தியாங்கிறது சொல்லுங்க ஒரு நாடு. அந்த தேசம்னு என்ன செய்யலாம், சொல்லலாம். அப்போ ஆண்டவர் ஆபிரகாம் அப்படிங்கிற தாசனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எவ்வளவு பெருசுன்னு நினைக்கிறீங்க? சின்னதா பெருசா? அப்போ அவரை எப்படி சொல்லலாம்? கொடுப்பதில் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. அவரை மிஞ்ச நான் யாரும் முடியவே முடியாது. நம்மளை இமேஜின் பண்ணி பார்த்தோம்னா நம்மளா கடுகு கூட பெறவே நம்ம கொடுத்ததெல்லாம் ரொம்ப கொஞ்சம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை என்ன செய்வேன், கொடுப்பேன் அப்படின்னு ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்றாரு. இந்த தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நீங்க ஆதியாகம புஸ்தகத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, மனுக்குலத்துக்கு அவர் கொடுப்பேன்னு சொன்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் விலையேற பெற்றவரா வேதத்துல எழுதி வச்சிருக்கிறார். முதல் மனிதனாகி ஆதாமுக்கு ஏவாளுக்கும் வாக்குத்தத்தத்தை விட கொடுத்தது அதிகம். ஆமாவா இல்லையா? எதெல்லாம் கொடுத்தாரு சொல்லுங்க பாப்போம். சூரியனை கொடுத்தாரு, சந்திரனை கொடுத்தாரு, நட்சத்திரங்களை கொடுத்தாரு, பூமியை கொடுத்தாரு, சொல்லுங்க, வானத்தை கொடுத்தாரு, ஜீவராசிகளை கொடுத்தாரு, மரம் செடி கொடிகளை கொடுத்தாரு, பழங்களை கொடுத்தாரு, இன்னும் எத்தனையோ ஆசீர்வாதங்களை யாருக்கு கொடுத்தாரு சொல்லுங்களேன்? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்தாரு. ஆனா வசனம் சொல்லுது, நல்லது என்று கண்டார். கொடுக்கும் போது எப்படிதான் பார்த்து கொடுத்திருக்கிறாரு? நல்லதா கெட்டதா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும்போது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பண்டம் வாங்குறதுக்கு என்ன கொடுப்பாங்க? காசு. இன்னைக்கெல்லாம் நிறைய கொடுக்காங்க. ஆனா அன்னைக்கு 25 பைசா கிடைக்கிறதே பெரிய விஷயம். 10 பைசா, 20 பைசா, 5 பைசா, 5 பைசாலாம் கிடைச்சிருக்கு. 5 பைசா கிடைச்சா கூட அது பெருசா தெரியும். அப்பா 5 பைசா கிடைச்சிட்டு. ஆனா இன்னைக்கு 5 பைசான்னா யாருக்குமே 5 பைசாவா? அது எப்படி இருக்கும்?
அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு காலம் ஆயிடுச்சு. அப்போ அந்த காசை வாங்கிட்டு போய் கடையில பண்டத்தை வாங்கி பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு பள்ளிக்கூடத்துல போய் ஒரு ஆரஞ்சு வில்லையே 1 மணி நேரமா சாப்பிட்ட நாட்கள் உண்டு. ஒரு ஆரஞ்சு வில்லை கொஞ்சம் கொஞ்சமா அதை டேஸ்ட் பண்ணி, அப்போ யாராவது கேட்டா பக்கத்துல இருக்க கேட்பான், எனக்கு கொஞ்சம் தாடு, எனக்கு கொஞ்சம் இந்த மிட்டாய் தாயா அப்படின்னா, அந்த முட்டையை கடிக்கும் போது பாத்தீங்கன்னா பெருசா இருக்கிறது யாருக்கு? நமக்கு. அதுல கொஞ்சம் சில்லியா வரதான் கேட்கறவங்க. அப்படி கொடுத்த நாட்கள் உண்டு. அப்ப அதுல எவ்வளவு சுயநலம் இருக்கு பாருங்க. கொடுத்தாலும் கொடுக்கவும் செய்யணும், ஆனா அதுல பெருசு யாருக்கு? நமக்கு. கேட்டுட்டானே கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்கு அது சிறுசா கொடுத்ததெல்லாம் உண்டு. நல்லா கவனிங்க, இதெல்லாம் ஒரு அழகான நாட்கள். ஏன் சொல்றேன்னா, நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்ததுல எங்கேயுமே அவர் சுயநலத்தை பார்த்து நமக்கு கொடுக்கற. என்னைக்குமே ஆண்டவர் இப்படிதான் கொடுத்திருக்கிறார்னா, நிறைவா கொடுத்திருக்கிறார். நல்லது என்று கண்டு என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். ஆனா பெற்றுக்கிட்ட ஆதாமும் ஏவாளும் அதை என்ன செய்யல? தக்க வச்சாங்களா? தக்க வைக்கல. நான் உண்மையா சொல்றேன், அப்படி இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷம் இல்லை. அப்படி இருந்திருந்தா இன்னைக்கு ஒரு தோட்டத்துக்குள்ள போகும்போது, யாரோ ஒரு தோட்டத்துக்குள்ள போறோம், அந்த தோட்டத்துல மாமரம், கொய்யா மரம், அப்புறம் சப்போட்டா மரம், இப்படி நிறைய பழ வகைகள்லாம் இருக்குன்னா உள்ள போயிட்டு வெளியே வர்றவங்க சும்மாவும் வருவோம். எப்படியாவது ஒரு 4-5 பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டே வருவோம். சொல்லுவோம், அடுத்த முறை இந்த தோட்டத்துக்கு வரணும் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஒரு தோட்டம் யாரோ ஒருத்தருக்குரியது, அந்த தோட்டத்துக்குள்ள போயிட்டு வர நமக்கே அப்படி இருக்குன்னா, தேவன் தோட்டத்தையே கொடுத்திருந்தார். ஆமென் சொல்லுங்க. ஒரு கனி இல்ல, எத்தனை கனி ஆண்டவர் கொடுத்தார். படைத்த அவ்வளவு எங்க இருக்குன்னா ஏதேன் தோட்டத்துல எல்லாம் நல்லது என்று கண்டு கர்த்தர் கொடுத்தார். அவ்வளத்தையும் ரசிச்சு, அவ்வளத்தையும் ருசிச்சு, அவ்வளத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஆதாமும் ஏவாளும் கோட்டை விட்டாங்களே. ஆனா ஆண்டவர் அவ்வளத்தையும் இழந்தாலும் திரும்பவும் கொடுக்கும்படி தன்னை பலியாக கொடுத்து, இந்த பூமியில இந்த நாட்கள்ல உங்களுக்கு எனக்கும் வாக்குத்தத்தம் பண்ணின அனைத்தையும் கொடுத்து திருப்திப்படுத்த வல்லவராய் இருக்கிறவரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. கவனிங்க, ஆபிரகாம் அப்படிங்கிற தாசனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை என்ன செய்வேன். அப்போ அவனுக்கு தேசமே இல்லாம என்ன செஞ்சிருக்கு? இருந்து. கர்த்தர் நல்லவர். சரி, கொடுப்பேன் சொல்லுகிற ஆண்டவர் வல்லவராய் இருந்தாலும் கொடுக்கும் போது நம்மகிட்ட எதிர்பார்க்காம கொடுக்க மாட்டார். இல்லையா சொல்லுங்க. எப்படி கொடுப்பதில் அவர் எப்படி இருக்கிறாரு? வல்லவரா இருக்கிறாரு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடியவர் நம்மிடத்துல அதற்குரிய தகுதியை எதிர்பார்க்கிறார். அதற்குரிய ஆமென், அவர் விரும்புகிற காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்த்துதான் அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இலவசமா கொடுக்கிற எல்லாமே வேல்யூவா இருக்குமா? வேல்யூ இல்லாம இருக்குமா? சொல்லுங்க. இலவசமா கொடுக்கிறது வேல்யூவா இருக்குமா? வேல்யூ இல்லாம இருக்குமா? வேல்யூவே இருக்காது. அதற்கு என்ன கிடையாது. ஏன்னா நம்ம எப்படி வாங்கியிருக்கிறோம்? இலவசமா வாங்கியிருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. நம்முடைய தேவன் கொடுப்பதில் வல்லவர். ஆனா இலவசமா கொடுக்க விரும்பல. நம்மிடத்தில் அதற்குரிய தகுதியை எதிர்பார்த்து கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படி ஒரு 3 காரியங்களை இன்னைக்கு நாம ஆபிரகாம் வாழ்க்கையில இருந்து நாம சிந்திக்க போகிறோம். இந்த வார்த்தையை ரொம்ப கவனமா நீங்க கவனிங்க. உங்க வாழ்க்கையில அதை உள்வாங்கிக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில் கொடுப்பவர் ஆண்டவர் பெரியவராக வல்லவராக அவர் கிரியை செய்ய விரும்புகிறார். ஆமென். இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுத்தவர் இதை விட மேலானவைகளை கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். முதலாவது காரியம், நம்முடைய தேவன் கொடுப்பதில் வல்லவராய் இருக்கிற பட்சத்தில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தார்? இதே 12ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை 2ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஆபிரகாம் அப்படிங்கிற தாசனுக்கு சந்ததிக்கு தேசத்தை கொடுப்பேன்னு சொன்ன வல்லவர் அவனிடத்தில் ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றாரு? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும்
உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, வாழ்க்கைய கர்த்தருக்கு கொடுக்கணும். பிராமின் சொல்லுங்க, எதை கொடுக்கணும்? வாழ்க்கைய கர்த்தருக்கு கொடுத்துடணும். ஆண்டவரே, எனக்கு நீங்க எல்லாத்தையும் தருவீங்கன்னு வாக்கு பண்ணிருக்கீங்க, ஆனா என் வாழ்க்கையை என் விருப்பப்படி தான் வாழ்க்கைன்னு சொல்லக்கூடாது. வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும். இது அதுதான் குறிக்குது. ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவன் தேசத்தையும் இனத்தையும் வீட்டையும் ரொம்ப நேசிச்சிருக்கிறான், ரொம்ப அதோட பற்றுதலா இருந்திருக்கிறான், அதோட மிக்கலா இருந்திருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததிக்கு எதை கொடுப்பேன்? தேசத்தை கொடுப்பேன்பா, நான் கொடுக்க வல்லவராய் இருக்கிறேன். ஆனா நீ உன்னுடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? எனக்கு நீ கொடுக்கணும். இல்லையா? சொல்லுங்க. இதை நீங்க எவ்வளவு ஆழமா பாக்குறீங்கன்னு தெரியல. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் அவன் விரும்பின எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டு, இனி என்னுடைய விருப்பம் இல்ல, இனி உங்க விருப்பம். புரியுதா சொல்றது? தேசம் நமக்கு கர்த்தர் கொடுப்பாருன்னா நான் என்ன செய்யணும்? என் வாழ்க்கை முழுசு ஆண்டுட்டு என்ன செஞ்சணும்? கொடுத்துடணும். ஆண்டவரே, இனி என்னுடைய கண்ட்ரோல் கிடையாது, என் விருப்பம் கிடையாது, நான் அதை செய்யணும் இதை செய்யணும்னு நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடாது. நீங்க எனக்கு என்ன சொல்லுவீங்களோ அதை நான் என்ன செய்யறேன்? நான் செய்யறேன். சில நேரத்தில் நாம சொல்லுவோம், ஆண்டவரே இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, அப்படி இருந்தா நல்லா இருக்குமே, நீங்க அப்படி செஞ்சிருக்கலாமே, நீங்க இப்படி செஞ்சிருக்கலாமே. ஆண்டவர் எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிந்து வச்சிருக்கிற ராமன் சொல்லுங்க. நாம அறிந்ததெல்லாம் கடுகு அளவு கூட கிடையாது. நம்ம அறிந்தது, ஆண்டவர் அறிந்தத நம்ம விவரிக்கவே முடியாது. எத்தனை பேர் அதை ஆமென் சொல்றீங்க? நம்ம வாழ்க்கையில செய்ததை எல்லாம் நம்ம அறிந்திருந்தோமா? இப்ப நடந்துகிட்டு இருக்கிறத அறிந்திருக்கிறோமா? ஒன்னை நம்ம அறியல. எல்லாவற்றையும் அவர் பிளான் பண்ணது, அவர் திட்டம் பண்ணது. ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சொல்றாரு, உன் தேசத்தை என்ன செய்? நீ விட்டுரு. உன் இனத்தை நீ என்ன செஞ்சிரு? விட்டு. உன் தகப்பனுடைய வீட்டை என்ன செஞ்சிரு? நீ விட்டு. நான் உனக்கு ஒரு தேசத்தை என்ன செய்வேன்? காண்பிப்பேன். நீ அங்க போவியா? நீ போவியா? 4ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். முடிஞ்சு. என்னபடியே? சொல்லுங்க, சொல்லுங்களேன். சொன்னபடியே. இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் சொன்னபடியே நான் செய்கிறேன். அல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே என்ன செய்தான்? புறப்பட்டு போனான். ஸ்தோத்திரம். 5ஆம் வசனம் சொல்லுது, ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். நல்ல கவனிங்க. இதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததிக்கு ஒரு தேசத்தை. நல்லா கவனிங்க. நம்ம எதை இழக்கிறோமோ அதற்கு ஈடா, அதற்கு அதிகமா நமக்கு மேன்மையானவை கர்த்தர் தருவார். சொல்லுங்க. நாம நினைக்கிறோம், இதுதான் எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஸ்டோன், இதுதான் எனக்கு தகுந்தது, இதுதான் எனக்கு சரியானது, இதுதான் எனக்கு உகந்தது அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் அப்படி நினைக்கல. அதை விட மேன்மையானதை கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்த விரும்புறார். ஆனா என்ன செய்யணும்? என் வாழ்க்கையை கொடுக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையை கொடுக்கிறேன், நீங்க என்ன விரும்புறீங்களோ அதற்கு நான் என்ன விட்டு கொடுக்கிறேன். ஆமென். அப்போ முதல்ல வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுத்தோம். எதை கொடுக்கணும்? இன்னைக்கு வாழ்க்கையை யாரெல்லாம் நம்ம கொடுத்திருக்கிறோம்? நான் ஆராதிப்பேன், நான் ஆண்டவருடைய வசனத்தை வாசிப்பேன், ஆனா என் வாழ்க்கையை என்ன செய்ய மாட்டேன்? கொடுக்க மாட்டேன். அது என் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அது கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கும். இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, முழுவதும் ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. முழுவதும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? கொடுத்துடணும். ஆண்டவர் விரும்புறபடி நான் செயல்பட என்ன கொடுக்கிறேன். இதுவரைக்கும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில இமேஜின் பண்ணியிருக்கவே மாட்டோம். இதெல்லாம் நடக்குமா நம்ம நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டோம். நம்மளை கொண்டு ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வாரா நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டோம். ஆனா நம்மளை கொண்டு கர்த்தர் செய்வார்.
எப்போ நம் வாழ்க்கைய ஆண்டுகிட்ட கொடுக்கும் போது. கொடுக்கிறவர் யாருங்க? கொடுக்கிறவர் யாரு? நம்மளை அலங்கோலமாக்குறவரா? நம்முடைய வாழ்க்கையை அழிக்கிறவரா? நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கிறவரா? இல்ல, நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நான் பார்த்துங்க, இந்த நீட் தேர்வு எழுதுற பிள்ளைகளை நான் பார்த்தேன். ஒரு சாதாரண ஒரு தேர்வு எழுதுறதுக்கு பாருங்க, அவன் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கான். இந்த லிஸ்ட் படிதான் நீ வந்து தேர்வு எழுத. கவனிங்க, எங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த ரூல்ஸ் சொல்றதை கேட்டு பிள்ளைகள் போய் என்ன செய்யுதுன்னா, என்னெல்லாம் போடக்கூடாது, ஜவுளி எதுவும் போடக்கூடாது. அவன் என்ன சொல்றானோ அப்படிதான். நான் பாக்குறேன், அன்னைக்கு அந்த வீடியோ காமிக்கிறான், அவ்வளவு பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருக்கு. நான் சொல்றது புரியுன்னு நினைக்கிறேன். ஒரே மாதிரி இருக்கு. எவ்வளவு பணக்கார பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஏழை பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அங்க போனா யாருதான் ஒரே மாதிரிதான். இப்படி இருந்தா உள்ள வந்து எதை எழுதுவா? ஒரு எக்ஸாம் எழுதி அது கவர்மெண்ட்டுக்கு போய் அதுக்கப்புறம் அது பாஸ் ஆகி ஒரு ஜாப் கிடைக்கும் நினைக்கிறதுக்கே அந்த அளவுக்கு அர்ப்பணிக்க முடியும்னா, இந்த வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வரைக்கும் நன்மையை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்க கூடாது? ஏன் நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்க கூடாது? வேதத்தில் சொல்லப்பட்டு ஒரு ஸ்திரீ சொன்னா, ஏமா நீ உன் தேசத்துக்கு போ அப்படிங்கிற. அவன் சொல்றா, நான் போக மாட்டேன். என்ன சொன்னா? உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உங்க ஜனம் என்னுடைய ஜனம். இனி எனக்கு ஊர் என்ன ஊர் கிடையாது, மோவாப்பு கிடையாது. நான் இனி எந்த வாசி? நான் பெத்லெஹேம் வாசி. வாழ்க்கை முழுசா அர்ப்பணிச்சுட்டா. என்ன நடக்கும்னு அவளுக்கு தெரியவே. மோவாப்புல வாழ்ந்தவல்ல, பெத்லெஹேம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா வாழ்க்கை அர்ப்பணிச்சா. உள்ள வரும்போதே ஒரு வாழ்த்தல் செய்தி. என்ன வாழ்த்தல் செய்தி? இஸ்ரவேலின் சட்டைகளுக்குள் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உனக்கு கிடைப்பதாக. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. வாழ்க்கை அர்ப்பணிக்கும் போது நாம எதிர்பார்க்காத வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையில் வந்து பலிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்காத நன்மைகளை நாம் சந்திப்போம், பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிச்சான். ஆண்டவர் சொல்றாரு, நீ வா, நீ போ அப்படிங்கிறாரு. எங்க போனோம்? எங்க கூட்டு போவீங்க? எதையும் கேட்கறனா கேட்கலையா? எதையுமே. நீங்க நம்ம பிள்ளையில ஒரு வார்த்தை சொன்னீங்களே, ஏங்க வா அப்படின்னா எதுக்கு வரணும்? நான் வர்றதுனால என்ன? நான் வந்தாதான் நடக்குமோ? ஏன் இன்னொரு ஆளை கொண்டு நீங்க செய்ய முடியாதோ? நான் எத்தனை முறை போயிட்டு வந்திருக்கேன், இன்னைக்கும் நான் தான் வரணுமோ? எத்தனை கேள்வி. இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடியவங்களா தான் என்ன செய்யறோம், இருக்கிறோம். ஆனா யோசித்து பாருங்களேன், ஒரு வார்த்தை கூட யாரும் கேட்கல. ஏன் ஆண்டவரை இடத்தை விடணும்? ஏன் ஆண்டவரை என் தேசத்தை விடணும்? ஏன் ஆண்டவரை என் தகப்பனுடைய வீட்டை விடணும்? ஒரு கேள்வி கூட. நல்லா கவனிங்க, இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற வார்த்தை, இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். எதையுமே என்ன செய்யறதில்ல, எதையுமே எதிர்பார்க்கல. ஆண்டவரே இப்படியா, ரைட், நான் பரவாயில்ல அப்படி சொன்னதுனாலதான் ஆண்டவரோட பார்த்து சொல்றாரு, உன் சந்ததிக்கு தேசத்தை கொடுப்பேன். உன் சந்ததிக்கு நான் எதை கொடுப்பேன்? நீ கிளம்பி வந்த பத்தியா, நீ கிளம்பி வந்ததுனால உனக்காக ஒரு தேசத்தை நான் கொடுப்பேன். நீ சுதந்திரமா இருக்கும்படி ஒரு தேசத்தை கொடுப்பேன். நீ மகா சந்தோஷத்தினால் பூரித்து போகும்படி உன் சந்ததிக்கு அதை நான் கொடுத்து நான் உன்னை என்ன செய்வேன்னா ஆசீர்வதிப்பேன். நான் கொடுப்பதற்கு வல்லவர் என்பதை உன் வாழ்க்கையில நான் உறுதிப்படுத்த வல்லவராக இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது வேகமா நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ரெண்டாவது ஆபிரகாம்கிட்ட எதிர்பார்த்தது என்ன? 22ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க, 2ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ரெண்டாவது என்னத்த ஆண்டவர் கேட்டார் தெரியுமா? உன் வாரிசே கொடுத்துருங்க. முதல்ல எதை கேட்டாரு? வாழ்க்கையை கொடுங்க. ரெண்டாவது எதை கேட்கிறாரு? ரெண்டுமே கிரிட்டிக்கல் தான். வாழ்க்கையும் கிரிட்டிக்கல் தான்,
வாரிசும் யோசிக்கீங்களா? எப்போ வாரிசை நீ கொண்டாந்து என்ன செஞ்சிரு, கொடுத்துருங்கிறார். அப்பா, ஆண்டவர் இப்படி கடினமான தேவனா, இவ்வளவு மனசாட்சி இல்லாத தேவனா அப்படின்னு நீங்க ஒருவேளை நீங்க சிந்திக்கலாம். ஆனா ஆண்டவர் எவ்வளவு பெரிய ரகசியத்தை அதுக்கு வச்சிருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் நேச, உன் புத்திர, உன் ஏகசுத, உன் நேசகுமாரனாகிய ஈசாக்க இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்தில் போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் ஒரு மலையின் ஒன்றின் மேல் அவனை என்ன செய்ய, என்ன பலி, தகன பலி. ஆண்டவர் சொல்றாரு, தகனிச்சிருப்பா அவனை. உன் கண்ணுக்கு முன்னால செய்யக்கூடியது யார்தான்? இன்னொரு ஆளு கிடையாது. உன் கையால நீ செய்யணும், எனக்கு தகன பலி நீ கொடுக்கணுங்கிற. இந்த இடத்துல நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் சொல்லுங்க? நம்ம என்ன பண்ணிருப்போம்? நல்ல கவனிங்க. நமக்கு நம்ம பிள்ளைக்கு ஒரு பலவீனம், ஏதோ ஒரு வியாதி, மருத்துவமனை கூட்டு போறோம். அங்க டாக்டர்கிட்ட கொண்டு போய் விட்டுருக்கிறோம். டாக்டர் சில காரியத்தை சொல்லுவார். சரி, ஒரு சின்ன விஷயமா சொல்றேன், ஒரு ஊசி போடணுங்கிற. ஒரு ஊசி போட்டாதான் இந்த நோய் என்ன செய்யும், கேட்கும்னா நம்ம அடுத்து கேட்போம் பாருங்க. ஊசி போடாம குணப்படுத்த முடியுமா டாக்டர்? யார் கேட்போம்? பெற்றவங்க நம்ம கேட்போம். ஏன்னா நம்ம பிள்ளைய பத்தி நமக்கு அது ஊசிக்கு பயப்படும், ஊசி போட்டா அதுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சதுனால நம்ம அங்க சொல்லுவோம், ஊசி போடாம இந்த நோய் குணமாயிடுமா. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், பெருசாலாம் நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஆனா ஆபிரகாம் ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. ஒரு வார்த்தை கூட வாரிசு நீ என்ன செய், கொடுப்பியாங்கிற ஒரு காரியத்தை கேட்கிற. அடுத்த வசனம் சொல்றேன், ஆபிரகாம் அதிகாலை எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். முதல்ல என்ன செய்யணும், புறப்பட்டு போனான். இப்ப ரெண்டாவது எதோட புறப்பட்டு போறான்? வாரிச கேட்கிறாரு, அவனையும் கூட்டிக்கிட்டாரு. பலிக்காக என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டாரு, புறப்பட்டு. இன்னைக்கு நல்ல கவனிங்க, சில நேரத்துல வாழ்க்கையை கொடுத்துருவோம், ஆனா எதை கொடுக்க மாட்டோம். அது எப்படி பாஸ்டர், வாரிச எப்படி கொடுக்க முடியும்? ஆண்டவர் எங்களை கேட்டா நாங்க என்ன செஞ்சிருவோம், கொடுத்துருவோம். ஆண்டவர் வாரிச கேட்டார்னா எப்படி கொடுக்க முடியும்? அதெல்லாம் கொடுக்க முடியாது. அவன் வாழ வேண்டியவன். ஆண்டவருக்காக நம்ம அப்படி சொல்லுவோம், உயிர் பிழைக்காக சொல்லுவோம். ஆண்டவருக்காக என்ன செய்யணும், அவன் சாதிக்கணும் ஐயா, பெரிய காரியங்களை அவன் செய்ய வேண்டாமா? உயிரை கொடுக்க சொல்லுகிற ஐயா. மனசாட்சி இருக்கா ஐயா உங்களுக்கு? வேற என்னன்னாலும் சொல்லுங்க, நான் என்ன செய்யறேன், குட்டிக்காரன் அடிச்சாவது என்ன செஞ்சிருவேன். அப்புறம் ஒண்ணுமே சொல்லல, கிளம்பிட்டோம். சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஏன் வாரிசு ஆண்டவர் கேட்டார்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், அவனுக்குள்ளதான் வாக்குத்தத்தம் இருக்கு. ராமே சொல்லுங்க, யாருக்குள்ள வாக்குத்தத்தம் இருக்கு? ஈசாக்குள்ளதான் வாக்குத்தத்தம் இருக்கு. இவன் எப்படி அவனை பார்க்கறான்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிறந்திருக்கான்ல, அவனை கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுறான்? புத்திரனே, அப்புறம் ஏகசுதனே, நேசகுமாரனே. ஆனா எப்படி அவன் கூப்பிடல? வாக்குத்தத்தத்தின் பிள்ளையே என்ன செய்யல, கூப்பிடல. உன்னை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய சந்ததி என்ன செய்ய போறாரு, உருவாக்க போறாருங்கிறத பார்க்கல. இவன் என்ன நினைச்சான், தனக்கு பிரியமா தான் பார்க்கறான். என்னுடைய வெற்றிடத்தை இவன் என்ன செஞ்சிட்டான், பிள்ளை இல்லைங்கிற நிலைமையில இருந்ததா இப்ப என்ன செஞ்சிட்டான், போக்கிட்டான். யாராவது சொன்னாங்கன்னா, எனக்கு பிள்ளை இருக்கு, எனக்கு ஒரு புத்திரன் இருக்கான். இப்ப அங்க நம்ம வெட்கப்படக்கூடிய சூழல் இல்லைங்கிறத மட்டும்தான் பார்க்கறானே தவிர, இவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, இவன் தேவனுடைய சந்ததி, இவன் தேவனுக்காய் உபயோகப்படுத்தப்படுகிறவன் என்ற அந்த சிந்தை இல்லாதனால கர்த்தர் சொல்றார், நீ குடு. அப்பதான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. கொடுத்தாலும் கர்த்தர் என்ன செய்வாரு, கேட்கவும் செய்வாருப்பா. அல்லேலூயா.
நல்லா கவனிங்க, கொடுத்துட்டான். நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுது, 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் அவனுக்கு சொல்லி இந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். நான் நினைக்கிறேன், ஆபிரகாம் செய்யும் போதெல்லாம் மனசுல ஒரு எண்ணம், என்ன ஆண்டவரே, நீ சொல்லி நான் கேட்காம இருக்க முடியாது, ஏதாவது செய்யும் போது குறுக்க வந்து ஏதாவது பண்ணிடுவீங்கன்னு பார்த்தா ஒரு அசைவம் இல்லையப்பா. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே முடியலதான், என்ன செய்யறது, ஏதாவது ஒரு இடைப்பாடு இருக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா எந்த இடைப்பாடும் என்ன செய்யாது, ஒண்ணுமே இருக்காது. அதை தெரிஞ்சுக்கோங்க. இதுல ஒரு ரகசியம், ஆபிரகாமை கொண்டு செய்ய போகிற திட்டத்தை விட ஈசாக்கை கொண்டு செய்ய போகிற திட்டம் மேலானது. அதற்கு அவனை அர்ப்பணிக்கும் போதுதான், அவனை கொடுக்கும் போதுதான் அதை ஆண்டவர் பூர்ணப்படுத்துறார். எல்லாம் கவனிங்க, அடுத்த வசனம் சொல்லுது, பின்பு ஆபிரகாம் வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தி எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். நல்லா கவனிங்க, போதும்னு சொல்லிட்டாரு. இப்ப இந்த இடத்துல ஒரு பலி செலுத்தப்படணும், அதை கொடுத்தாரா இல்லையா? ஆண்டவர் ஏமாற்றுகிறவர், நம்மகிட்ட சாக்கு போக்கு சொல்றவரு, என்ன சொன்னாரோ அதை செய்வார். ஆமென் சொல்லுங்க. திராணி அற்றவர்களாய் இருந்தாலும் திராணி உள்ளவர்களாய் மாற்றுகிறதே. ஆமென் சொல்லுங்க. முடியல, இந்த இடத்துல வெக்கப்பட்டு தான் போகணுமோ, இந்த இடத்துல தலை குனிஞ்சிருவோமோ நினைக்கும் போது அங்க ஒரு சூழ்நிலை கர்த்தர் உருவாக்குவார். ஆபிரகாமும் அவனுடைய குமாரனும் அங்கதான் இருந்திருக்காங்க. ஆட்டை பார்த்தாங்களா? ஆட்டுக்குட்டியை பார்த்தாங்களா? பார்க்கல. ஆண்டவர் எப்ப பேச ஆரம்பிக்கிறாரோ அப்ப எதை பார்க்க வைக்கிறார்? ஆட்டுக்குட்டியை பார்க்க வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா கொடுப்பதில் வல்லவரை நாம் கண்டுகொள்ளலாம். வாரிசை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தா, ஆண்டவரே நான் என் விருப்பப்படி வளர்க்கணும்னு நான் விருப்பப்படவே மாட்டேன், உங்க விருப்பப்படி அவனை என்ன செய்யுங்க, இதிலிருந்து நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என்னுடைய வாரிசு அப்படின்னு நான் சொல்லுவதை விட அவன் உங்க வாரிசு சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி கர்த்தருடைய வாரிசு. ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய ஜெனரேஷன். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு யார் தேவை தெரியுமா? தேவனுடைய ஜெனரேஷன் தேவை. நம்முடைய பிள்ளைகள் என்று மார்பு தட்டி கொள்வதனால எதுவும் நடக்க போறது இல்ல. ஒண்ணும் போனா நம்ம சுபாவம் தான் வெளிப்படும். இல்ல நம்ம சுபாவம் வெளிப்படவே வேண்டாம். தேவனுடைய சுபாவம் என்ன செய்யணும்? இந்த உலகத்துல யாரு தேவைப்படுகிறார்னா தேவனுடைய சந்ததி தேவைப்படுது. ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய சந்ததி தேவைப்படுது. நம்ம எந்த பாதையில நம்ம கொண்டு போறோமோ அந்த பாதையில சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய சித்தம் விளங்கட்டும், உம்முடைய சித்தம் நடக்கட்டும், உம்முடைய பிள்ளைக்குரிய காரியத்தை நீங்க செய்வீராக. என் விருப்பம் அல்ல, என்னுடைய பிள்ளையை நீர் எனக்கு தந்திருக்கிறீர்னா அது உம்முடைய பிள்ளை என்று அறியப்படும்படி அந்த இடத்துல உடைய இடைப்படுதல் என்ன செய்யட்டும்? இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். நேற்று இரவு நான் ஒரு சாட்சியை நான் கேட்டுக்கிட்டது, ஒரு இரத்த சாட்சியை குறித்து கேள்விப்பட்டது. வேல்ஸ் தேசத்துல ஈவன் ராபர்ட் சொல்லி அந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதன். அந்த தேசம் முழுவதும் பாவம் நிறைந்த உலகமா இருந்தது. எங்க பார்த்தாலும் பாவம் தான் நடக்குமா. ஆனா அந்த ஒரு சிறு மனிதனுக்குள்ள, அந்த சுரங்க பாதைக்குள்ள இருந்த ஒரு சிறுவனுக்குள்ள கர்த்தர் ஒரு பாரத்தை கொடுத்து அந்த இடத்துல முட்டி போட்டு ஜெபித்து அவன் மூலமா அந்த தேசத்துல ஒரு பரிசுத்தம் உண்டாகலாம். அல்லேலூயா. அந்த சாட்சியை கேட்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய உணர்வை கர்த்தர் கொடுத்தார். நீ சாதிச்சதெல்லாம் இன்னும் ஒண்ணும் இல்லை, இனி வர சந்ததி சாதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. நம்மளை சொல்லி நம்ம பிள்ளைகளை வளர்க்கறதை விட தேவன் சாதிக்க வல்லவராயிருக்கிறார். உன்னை கொண்டு செய்வார் என்கிற சத்தியத்தை நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். அப்படி சொல்றான்னு சொன்னா நமக்காக வளர்க்கல, தேவனுக்காக வளர்க்கணும். தேவனுக்காக கொடுக்கிறோம் என்பது உண்மை. ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய சந்ததிக்கு சொல்லிக் கொடுக்கணும், நீ தேவனுக்காக
எதையாவது என்ன செய்யணும்? செய்யணும். தேவனுடைய சித்தத்தை என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். உனக்காக வாழ்ந்து உலகத்தில் மடிவதை விட கர்த்தருக்காக வாழ்ந்தேன் என்ற ஒரு வாழ்க்கையை நீ என்ன செய்யணும்? வாழ்க்கையில பதிவு செய்யணும்னு சொல்லணும். ஆமென். ஆண்டவர் நல்லவர். சம்பாத்தியத்தை ஆண்டவர் என்ன செய்வாரு? தருவாரா தரமாட்டாரா? சொல்லுங்க, தருவாரா தரமாட்டாரா? ஆண்டவருக்கு அதெல்லாம் ரொம்ப லேசான காரியம். ஆண்டவர் நினைச்சா எதையும் எப்பவும் என்ன செய்ய முடியும்? தர முடியுங்க. ஆண்டவர் நல்லவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கலையா? இஸ்ரவேல் ஜனங்களை திருப்திப்படுத்தலையா? இஸ்ரவேல் ஜனங்கள், ஆமா, வேதத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு, ஒரு காற்று அனுப்புனா என்ன தேவையை வந்து என்ன செஞ்சிடும்? விழுந்துடும். பசிக்கு உணவுன்னா வானத்தை திறந்தாருன்னா மண்ணா என்ன செஞ்சிடும்? கிடைச்சிடும். தாகத்துக்கு ஒரு பாறையில இருந்து என்ன செஞ்சிருவாரு? தண்ணியை புறப்பட்டு வர செஞ்சிருவாரு. இதை விட நமக்கு மேலானது என்ன வேணும்? அவங்க நடந்து போகும்போது அவருடைய வஸ்திரம் என்ன செய்யல? பழசாகவே இல்லையா? பாதரட்சியின் அதை என்ன செய்யல? தேய்ந்து போகலையா? அந்த அளவுக்கு மேன்மையான காரியங்களை செய்கிற ஆண்டவர் நம்ம கூட என்ன செய்யறாரு? இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே இந்த உலகத்தின் காரியத்துக்காக நம்ம வேதனைப்பட்டு நாம அதுல மோட்டிவேஷனாவே இருக்கக்கூடாது. அதிலே நம்ம கவனத்தை செலுத்தக்கூடாது. நான் கர்த்தருக்காக என் பிள்ளை எதையாவது என்ன செய்யணும்? செய்யணும் அப்படின்னு நினைக்கிற நினைப்பு இருக்குன்னா, கர்த்தருக்காக கொடுப்போம்னா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது 24ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை வாசிங்க. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். மூணாவது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்த்த ஒன்று என்னன்னா, அவன் வார்த்தையை முழுமையா நம்புறானான்னு எதிர்பார்த்தார். ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டான், வாரிசு ஒப்பு கொடுத்துட்டான். அடுத்து அவன் ஆண்டவர் பார்க்கிறாரு, அவன் தேவன் சொன்ன வார்த்தையின் மேல அவனுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? முழு நம்பிக்கை இருக்கு. எலியேசர் சொல்றான், நீ எங்க என் ஈசாக்குக்கு பெண் கொள்ளக்கூடாது, நாம வாழ்கிற இடத்துல அவனுக்கு பெண் கொள்ளக்கூடாது, நீ அங்க போ, அங்க போய் என் மகனுக்கு நீ என்ன செய்? பெண் கொள்ளணும் அப்படிங்க. அப்ப எலியேசர் சொல்றான், ஒருவேளை அப்படி நடக்கலன்னா, நம்மளும் சில நேரம் சொல்லுவோம்ல, ஒருவேளை நடக்கலன்னா நம்ம வாயில வர்றதுல என்ன வார்த்தை? பாசிட்டிவான வார்த்தையா நெகட்டிவான வார்த்தையா? நெகட்டிவாவே வரும். சொல்லுவான், நெகட்டிவாவும் சிந்திக்கணும்ல அப்படின்னு நம்ம சொல்லிக்கிடுவோம். இல்ல, வார்த்தையை நம்புறவங்களுக்கு இந்த உலகம் கொடுக்கிற பேர் என்னது? பைத்தியம். ஆனா நம்மளை பத்தி அவங்க ரொம்ப ரொம்ப குறைவா தான் மதிப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் நம்முடைய ஸ்டேட்டஸை கர்த்தர் மாத்துவார். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு நாள் நம்முடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும்னா ஹையர் பொசிஷன்ல இருக்கும். அன்னைக்கு நம்ம சொல்லுவோம், வார்த்தை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது, வார்த்தை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது. அப்போ சொல்லுவாங்க, அன்னைக்கு பைத்தியம் சொன்னோம், இன்னைக்கு வாழ்க்கை எவ்வளவு உயர்ந்த நிலைமைக்கு போயிருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கவனிங்க. இந்த வார்த்தையானது அங்க போய் கிரியை செஞ்சுச்சு. ஈசாக்கு எப்படிப்பட்ட பெண் தெரியுமா? இப்படிப்பட்ட பெண் எங்கேயுமே கிடைக்க. இன்னைக்கு எல்லா கல்யாணத்திலும் யாரை பத்தி தான் பேசுவாங்க? சொல்லுங்க, ரெபெக்காவை தான் பேசுவாங்க. வேற யாரையா பத்தி பேசுறாங்களா? நடந்தது எப்போ? இன்னைக்கும் திருமணத்துல யார் தான் ஹைலைட்? ரெபெக்காள் தான். அல்லேலூயா. என்ன பிரசங்கத்திலையும் இது உள்ள வந்துடும். என்னது? ஒரு குடம் தண்ணி கேட்டா அவ சொல்றா, குடியும் உமக்கும் தருவேன், ஒட்டதும் தருவேன், ஓடி ஓடி ஊத்துறாளப்பா அப்படின்னு இன்னைக்கு பிரசங்கம் நடந்துகிட்டு. நான் விசுவாசிக்கிறேன், வார்த்தையை நம்பின ஆபிரகாமுடைய சந்ததியை கட்டி எழுப்ப ஆண்டவர் அவ்வளவு வேகமா கிரியை செய்தார். நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை ரெபெக்காளுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு குணம் இல்லாம போனாலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை அங்கீகரித்து தூதனை அனுப்பி அவளுக்குள்ள ஒரு விருப்பத்தை கொடுத்தாரு, அப்படிப்பட்ட வாஞ்சையை கொடுத்தாரு. அப்படிப்பட்ட பெண்ணாவளை உருவாக்கி ஈசாக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. ஆமென். ஹல்லேலூயா. கொடுப்பதில் வல்லவர் எதையும் கொடுப்பார். கொடுப்பதில் வல்லவர் தேசத்தை கொடுப்பேனாரு. அடுத்து ஈசாக்க அவன் கொடுத்ததுனால அவன் ஆண்டவர் ஆசீர்வதித்து பாருங்க,
வேதத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு, அவனை கொண்டு வாக்குத்தத்தத்தின் அந்த உன்னத நிலைமையை இந்த பூமியில நிலைநாட்டினார். அவனுக்கு ஒரு வாழ்க்கைன்னு வரும்போது வார்த்தையை நம்பின ஆபிரகாமை ஆண்டவர் கைவிடலை. எலியேசர் வீட்டுக்கு வரும்போது எப்படிதான், யாரோட தான் வந்தான்? ஒரு மனவாட்டியோட தான் வந்தான். ஆமென் சொல்லுங்க. நீங்க ஆண்டவர்களோட பேசுறாரு, கொடுப்பதில் வல்லவரை வாழ்க்கை கொடுங்க, வாரிசு கொடுங்க, வார்த்தையின் மேல நம்பிக்கை வைங்க. கொடுப்பதில் வல்லவர் என்பதை அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். கண்ண ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், கொடுப்பதில் நீர் வல்லவர். எங்களுக்கு கொடுக்கிற விஷயத்துல இது எவ்வளோ வல்லவர் என்பதை இதுவரைக்கும் உணர்ந்தோம். இனியும் எங்க வாழ்க்கையில உணர பெரிய காரியங்களை செய்ய நீர் வல்லவராக இருக்கிறேன். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம். எங்க வாழ்க்கையை கொடுப்போம்ப்பா, எங்கள் வாழ்க்கையை கொடுப்போம்ப்பா. இயேசுவே வாரிசை கொடுப்போம். வார்த்தையின் மேல முழு நம்பிக்கை வைப்போம், வார்த்தையின் மேல முழு நம்பிக்கை வைப்போம். வாயை திறந்து ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். தேவனே, இந்த வார்த்தைக்கு எங்களை முற்றிலுமா அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் இதுல மகிமைப்படணும், கர்த்தர் இதுல நீங்க மகிமைப்படணும், கர்த்தர் இதுல மகிமைப்படணும். கொடுப்பதில் வல்லவரை கொண்டாடுகிற ஒரு வாழ்க்கையை எனக்கு நீ தந்திருக்கிறீர். இந்த 3 காரியங்களை வாழ்க்கையில எதிர்பார்க்கிறேன். இந்த 3 காரியங்களை நான் செய்வேன், இந்த 3 காரியங்களை நான் செய்வேன். ஹalleluya. நேசிக்கிறதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்ப்பா. கொடுப்பதில் வல்லவர் என்ற அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையை கொடுத்தவர், வாரிசை கொடுத்தவர், வார்த்தையின் மேல முழு நம்பிக்கையாய் இருந்ததினால் அவனுக்கு நீர் கொடுத்த மேன்மையான ஆசீர்வாதங்களை இன்னைக்கும் நாங்க ஆண்டவரை மெய் சிலிர்த்து பார்க்கிறோம்ப்பா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில செய்வதை விட எங்க வாழ்க்கையில செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர்.